மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். என்ன மக்களே, உள்ளே போனதுமே இவங்க பயங்கரமான பிளேயாக இருக்குது, பயங்கரமாக பேசுகிறாங்க, கிழிச்சு ஏறுறாங்களே ரெண்டு பேரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேருமே ஒரே பிளேயராக தான் உள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரஜின் அண்ட் சாந்திரா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளேயராக, ஒன் கண்டஸ்டன்ட் ஒரு பிளேயராக உள்ளே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க உள்ளே போன உடனே? பாரு, நீங்கள் விளையாண்ட விளையாட்டு இதுதானா, கிழிச்சு போடுறாங்க. நான் ரியலாக இருக்கணுன்றக்காக வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கீங்க? நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும். இவ்வளோ வருஷமாக நீங்கள் வெளியே இருந்து உங்களை பற்றி தெரியாது, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியாது. அப்போ நாங்கள் சொல்கிறத உள்ளே இருக்கவங்க வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் தான் சொல்கிறத கேட்கவாது செய்வீங்களா? எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களை பற்றி? புரியல. மற்றவங்க சொல்கிற வச்சு தெரிஞ்சுக்குவீங்களா, இல்லை ஆடியன்ஸ் சொல்கிற வச்சு தெரிஞ்சுக்குவீங்களா? எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் உங்களை பற்றி? அது முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்றாப்புல உங்களை பற்றி எல்லோரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, கமருதீன், நீங்கள் விளையாடின விளையாட்டு என்ன கிழிச்சிருக்கீங்க? இவ்வளோ நாளாக கிழிச்சு தூர போட்டாங்க. அதை போட்டு அந்த வேஸ்ட் பக்கெட்டில் போட்டு எரிப்பாங்களான்னு தெரியல. கடைசியில் அரோராட்ட வந்து உங்களோட கேம் பிளே என்ன? உங்களுக்கு ஒரு ரைட் இருக்கும், எனக்கு ஒரு ரைட் இருக்கும். உங்களுக்கு ஒரு ராங் இருக்கும், எனக்கு ஒரு ராங் இருக்கும். பேசிகிட்டு இருக்கும்போதே கிழிச்சிட்ட. என்ன தட் இஸ் ஸோ ரூட். திடீர்னு ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. தட் இஸ் ஸோ ரூட் மேன் அப்படின்னு. ஏக்கா வச்சு செய்யுங்கப்பா, நல்லா வச்சு செஞ்சு விடுங்க அந்த அக்காவை. வேறு என்ன பண்ணுறது? எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு பேசினாலும் அறிவு வர மாட்டேங்குதுன்னா அப்புறம் அந்த அக்கா என்ன தான் பண்ணுறது? கரெக்டாக மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பட் ஆனால் இது இப்போ பாருங்கள், இப்போ கமருதீன் அடிச்சிருக்காங்களா, பாரு அடிச்சிருக்காங்களா, இதெல்லாம் ஒரு கேங்காக சேர்ந்துக்கிட்டு அங்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னா தான் நமக்கு போர் அடிக்கும். ஸோ அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உடைக்கணும் தான், உண்மையை சொல்லணும் தான். முதல் முறையாக வந்து பாரு பேசாமல் இருக்கிறத வந்து நம்ம ப்ரோமோவில் கொடுத்துருக்காங்க. 3வது ப்ரோமோ வந்து பாரு பேசுகிற மாதிரி வருமானதை பார்ப்போம். ஏன்னா வைல்ட் கார்ட்ஸ் வெளியிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சில உண்மைகள் தெரியும். அப்படிங்கிறதுனால பாரு அடக்கி வாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அதையும் மீறிட்டாங்கன்னா நீ எப்படி வேணாலும் விளையாடுறா, ஏன் கேம் இதுதான்டா அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரு இவ்வளோ நாள் நெகட்டிவாக இருந்தது மேட்டரே கிடையாது. வெளியிருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட கேமை மாற்றிக்கிட்டு வைல்ட் கார்டு சொல்கிறதுக்கெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா வெளியிருந்து வந்திருக்காங்கன்னு நினச்சி உண்மைன்னு நினச்சிக்கிட்டு வந்து இவங்க ஒரு கேம் ஆடினாங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். நான் இப்படி தாண்டா இருப்பேன். முதல்ல ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்களே உள்ள, நம்ம எல்லாம் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தோம்ல, வைல்ட் கார்டு வரும்போது அப்படி தான் ஆட்டம் மாறும். அதே ஆட்டத்தை இப்போ திருப்பி வெளிப்படுத்துறான்னு வைங்களேன். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, நீ வெளியே இருந்து வா, உள்ளே இருந்து வா, எங்கேருந்து வேணாலும் வா, ஏன் விளையாட்டு எனக்கு தான் தெரியும், நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி ஆட ஆரம்பித்தாங்கன்னா பாருக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் எகுரும். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.